ராசிபுரம் அருகே 200 ஆண்டுகள் பழமையான ஆலமரம் வெட்டப்பட்டதாக குற்றம் சாட்டி சமூக ஆர்வலர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே 200 ஆண்டுகள் பழமையான ஆலமரம் வெட்டப்பட்டதாக சர்ச்சை எழுந்துள்ளது. மரத்தின் கிளைகள் வெட்டப்பட்டதுடன் பெட்ரோல் ஊற்றி எரிக்க முயன்றதாகவும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மரத்தை சேதப்படுத்தியவர்களை கைது செய்ய கோரி சமூக ஆர்வலர்கள் ஆலமரம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். எஸ்ஆர்வி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில் உள்ள 200 ஆண்டு பழமையான இந்த ஆலமரத்தினை தொடர்ந்து பல முறை இதை வெட்டுகிறார்கள், நாசம் செய்கிறார்கள். இதை பெட்ரோல் ஊற்றி கொளுத்துகிறார்கள். பல முறை தீயணைப்பு துறை இதுவரைக்கும் 4-5 முறை தீயணைப்பு படையினர் அழைத்திருக்கிறார்கள். பல முறை வருவாய்த்துறையிடம் புகார் வைத்திருக்கின்றோம். அவர்களும் நடவடிக்கை எடுக்கிறார்கள். இப்பொழுது இன்றைக்கு ராசிபுரம் புறநகரிலிருந்து ஈபியிலிருந்து இந்த ஒயருக்காக மராமத்து பணி செய்வதற்காக சிறு கிளைகளை தமிழ்நாடு மின்சார வாரியம் சம்பளிக்கிறார்கள். அதை சாக்கிட்டு கொண்டு அருகில் இருக்கின்ற நிலத்தை உரிமையாளர் அவர்கள் ஜேசிபி இயந்திரம் கொண்டு கனரக மிஷின்லாம் கொண்டு வச்சு இந்த 50 அடி நீளம் உள்ள 4-5 கிளைகளை வெட்டி ஆட்டோவில் கடத்தி சென்றிருக்கிறார்கள். அதற்கு நெடுஞ்சாலைத்துறையினுடைய ஆர்ஐ என்பவர் உடனே இருந்திருக்கிறார். அவரும் பெருமளவு கையூட்டு வாங்கி கொண்டு இந்த வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த 200 ஆண்டு பழமையான ராசிபுரத்தின் அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆலமரத்தை அப்புறப்படுத்துவதற்கு, இந்த ஆலமரத்தை நாசம் செய்வதற்கு சமூக விரோதிகள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அந்த குற்றவாளிகள் மீது சரியான நடவடிக்கை ஏதாவது எடுத்தால்தான் இந்த இடத்திலிருந்து நாங்கள் நகர்வோம்.